சுப்பிரமணியன், பரந்தூர் பசுமை விமான திட்ட எதிர்ப்பு போராட்ட குழு தலைவர். முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதிப்பு மேயர் அவர்களுக்கு எந்த வகையிலுமே நீங்க எல்லாமே தவறா புரிஞ்சுக்கிறாங்க. பரந்தூர் பசுமை விமான திட்டத்தை பத்தி அந்த இடம் வந்து மிக சவால் நிறைந்த இடம்னு அரசாங்கத்துக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதோ அப்பெல்லாம் நாங்க அமைச்சர் பெருமகிட்டையும் சிஎம் சார் கிட்டையும் நிறைய முறை சொல்லிட்டோம். அந்த இடம் சவால் நிறைந்த பகுதி. இப்ப கூட கூட்டத்தில் இங்க பேசும்போது பரந்தூர் ஸ்கீமை பத்தி பேசும்போது மோடி கொடுத்துட்டாங்க, ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. சைட் கிளியரன்ஸோ இல்ல எந்த விதமான ப்ரீ விசிபிலிட்டி டெஸ்டோ வேற எந்த விதமான சோசியல் இம்பாக்டோ எதுவுமே பண்ணாத விமான நிலையத்துக்கு எந்த வகையிலும் ஒத்து வராத அந்த இடத்தை அடம்பிடிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது நடத்தணும்னு ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்களோ இல்லையோ அதிகாரிகள் நடக்கிறாங்க. அதிகாரிகள் நடத்துற அந்த சதியை தயவு செய்து ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கிட்டு விவசாயிகளை கொடுமைப்படுத்த மாட்டோம், எந்த வகையிலும் விவசாய நிலங்களை நாங்க விவசாயிகள் ஒப்புதல் இல்லாம எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு மாண்புமிகு மதிப்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னாங்க. அதை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு கோரிக்கையை நாங்க வைக்கிறோம். அதிமுக கிட்ட என்ன விஷயம்னா, ஏன்னா நான் டைம் இல்ல 4 பேர்கிட்ட சேர்த்து சொல்லிடுறோம். அதிமுக கிட்ட என்ன விஷயம்னா, அந்த விஷயத்தை இதுவரைக்கும் எடப்பாடியார் உள்வாங்கவே இல்லை. பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி நாங்க எடப்பாடி கிட்ட நேரடியா போய் சொல்லும் போது கூட அதை பத்தி அவருக்கு சிறிதளவும் சிந்தனையில ஏற்றுக்கலைங்கிறத உண்மையான கருத்து. அதை இந்த இடத்துல பதிவிட விரும்புறேன். எனக்கு கட்சி மேல எந்த வருத்தமும் இல்ல. ஏன்னா ஒரு தலைவர் அதை உள்வாங்கணும். அதுக்கடுத்து நாம் தமிழர் சீமான் அவர்கள் பலமுறை களத்துக்கு வந்து எங்களுக்கு ஒத்துழைச்சாரு. எல்லாத்தை விட மிக முக்கியமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஆரம்ப காலகட்டத்தில் இடத்துக்கு வராரு, சட்டபூர்வமான போராட்டத்துக்கு ஒத்துழைக்கிறாரு. அந்த சமயத்தில் தாவக்க வந்தா நிச்சயமா இதுல இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு நம்புறோம்.